அலுவலகங்களையும் சென்னையில் இருக்கக்கூடிய தலைமை செயலகத்தையும் மாவட்டங்களிலே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகங்களையும் இழுத்து மூடி வெறிச்சோடி வைப்பதற்காக ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்தத்தை நாங்கள் முதற்கட்டமாக நடத்துவதென்று முடிவெடுத்திருக்கிறோம். அதனுடைய அடிப்படையில் தான் இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த வேலை நிறுத்தத்தை நவம்பர் 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய அந்த ஒரு நாள் வேலை நிறுத்தத்தை வெற்றிகரமாக எப்படி நடத்துவது என்று திட்டமிடுவதற்காக தமிழகம் முழுவதும் இன்று அனைத்து மாவட்டங்களிலும் பிரச்சார இயக்கங்களை நாங்கள் ஜாக்டோஜியோ தலைவர்கள், மாவட்ட தலைவர்கள், உயர்மட்ட குழு தலைவர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் இணைந்து மேற்கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக மாண்பு முதலமைச்சர் இதற்கு இந்த போராட்டத்திற்கு செவி சாய்ப்பார். உடனடியாக எங்களுக்கு அந்த பழைய பென்ஷன் திட்டத்தை உள்ளிட்ட அனைத்து கோரிக்கைகளையும் நிறைவேற்றி தருவார் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம். அப்படி அவர்கள் எங்களை ஏமாற்றினால் இப்பொழுது நவம்பர், அடுத்து டிசம்பருக்கு பிறகு தேர்தல் அறிவிப்பு வந்துவிடும். ஆகவே இவர்களை ஏதேனும் சொல்லி நாங்கள் ஏமாற்றி விடலாம் என்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் தப்பு கணக்கு போட்டால் ஏமாறப் போவது நாங்கள் அல்ல. கண்டிப்பாக 2026 நீங்கள் தான் ஏமாறப் போகிறீர்கள் என்பதை நாங்கள் திட்டவட்டமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறோம். ஆகவே மீண்டும் உங்களை முதலமைச்சராக ஆட்சி கட்டிலே பார்க்க விரும்புகிறோம். அதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் பணி என்னவென்று சொன்னால், உடனடியாக எங்களுடைய அந்த பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட அந்த 10 அம்ச கோரிக்கைகளையும் உடனடியாக நிறைவேற்றுங்கள் என்று உங்களை நாங்கள் இந்த போராட்டத்தின் முதற்கட்டமாக உங்களை அன்போடு வேண்டுகிறோம். இல்லை என்றால் போராட்டம் தீவிரமாகும். கோரிக்கைகள் வென்றெடுக்கின்ற வரை காலவரையற்ற போராட்டத்தை நாங்கள் நடத்தியே தீருவோம். பள்ளிகளையும் அலுவலகங்களையும் இழுத்து மூடுவோம். எதை பற்றியும் கவலைப்பட மாட்டோம் என்பதை மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம். அதை புரிந்து கொண்டு அவர்கள் பணியாற்றிட வேண்டும், அவர்கள் செயலாற்ற வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் ஜெயக்டோஜியோ சார்பாக விடுக்கிறோம். மாயவன் மாநில ஒருங்கிணைப்பாளர் ஜாக்டோஜியோ மற்றும் மாநில வேலூர் மாவட்ட ஜாக்டோஜியோவுடைய உயர்மட்ட குழு உறுப்பினர்களும் ஜாக்டோஜியோவில் அங்கம் வைக்கக்கூடிய சங்கங்களுடைய தலைவர்களும் இங்கே குழுமி இருக்கிறோம்.